உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டியன் நகரில் சாலை வசதி கேட்டு பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொகுதி எம்எல்ஏவும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவை கண்டித்து மக்கள் ரயில் பாதையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணன், வணக்கம். எவ்வளவு காலமாக சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் சிவா. இவர் திமுகவை சேர்ந்தவர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது வரை அவர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டிய நகரில் கடந்த 4 ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மக்கள் பல மனுக்களும் கொடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நேரில் அதிகாரிகளிடமும் தொடர்பு கொண்டு அவர் அந்த புகார் மனுவும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த பகுதியில் சாலை வசதி செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவை கண்டித்து வில்லியனூர் திருக்குனூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலையில் ஏற்பட்ட இந்த மறியல் போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வந்ததன் காரணமாக அப்பகுதியில் அந்த போராட்டத்தின் காரணமாக ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்ததால் எதிரே வந்த வாகனங்கள் ரயில்வே பாதையில் நின்றது. அதே நேரத்தில் ரயில் வருவதற்கான சிக்னல் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. விபத்துக்குள்ளாக ஏற்படும் அளவிற்கு அந்த பகுதியில் இருந்ததன் காரணமாக ரயில்வே ஊழியர்கள் அங்க சைரன் ஒலியை எழுப்பி அங்க பரபரப்பை ஏற்படுத்தினர். அதன் பிறகு அந்த பகுதியிலிருந்து போலீசார் அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். தங்களுக்கு 4 வருடங்களாக சாலை வசதி கேட்டு நாங்கள் பல தடவை கோரிக்கை வைத்தோம். அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து அந்த போராட்டம் நடைபெற்றது காரணமாக அந்த பகுதியில் சுமார் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தானது ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தியதன் காரணமாக கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என அவர் கோரிக்கை வைத்ததன் காரணமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.